அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. போலி திரு தூதர், வஞ்சக வேலை ஆட்கள், கிறிஸ்துவின் திரு தூதராக நடிப்பவர்கள் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். போலி திரு தூதர்கள் கிறிஸ்துவின் திரு தூதராக நடிப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவின் திரு தூதராக வாழ மாட்டார்கள் என்று சொன்ன புனித பவுல், போலி திரு தூதர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பார்கள், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ மாட்டார்கள் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். போலி திரு தூதர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பார்கள், ஆனால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ மாட்டார்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், போலி திரு தூதர்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழ மாட்டார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். ஒரு திருத்தூதர் உண்மையான திருத்தூதரா அல்லது போலி திருத்தூதரா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்கு புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஒரு திருத்தூதரின் செயல்களை கொண்டே அவர் போலி திருத்தூதரா அல்லது உண்மையான திருத்தூதரா என்று நாம் கண்டு கொள்ளலாம் என்று அந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. உண்மையான திரு தூதரின் சொல்லும் செயலும் பிறர் உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் போலி திரு தூதரின் சொல்லும் செயலும் பிறரின் உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்காது. மேலும் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த இறை வார்த்தை கடவுளிடமிருந்து வருகிறதா அல்லது சாத்தானிடமிருந்து வருகிறதா என்பதை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுவதால், அந்த தூய ஆவியின் வழி நடத்துதலின்படி உண்மையான இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்வோம். அந்த தூய ஆவியின் வழி நடத்துதலின்படி கடவுளின் வார்த்தைக்கு செவி மடுத்து உண்மையான இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்வோம். உண்மையின் வழியில் நடப்போம். ஆண்டவர் தோன்றும் போது அவர் முன் கற்புள்ள கன்னியாக நிற்பதற்கு ஏற்ப ஒளியின் மக்களாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியானவர் எந்த வார்த்தை கடவுளிடமிருந்து வருகிறது, எந்த வார்த்தை சாத்தானிடமிருந்து வருகிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டி உண்மையின் பாதையில் நாங்கள் நடந்து செல்ல வழி நடத்துவதால், அந்த தூய ஆவின் வழி நடத்துதலின்படி உண்மையின் வார்த்தைக்கு செவி சாய்த்து உண்மையின் பாதையில் ஒளியின் பாதையில் நடந்து சென்று ஆண்டவர் இயேசு தோன்றும் போது அவர் முன்னே கற்புள்ள கன்னியாக நிற்க அதற்கேற்ற வாழ்க்கை இந்த உலகில் நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய திரு பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.